வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் இந்த நிகழ்ச்சி ராமாயண கதை சொல்லல். ராமாயண கதையை வாரம் வாரம் மிக சிறப்பாக தன்னுடைய அழகிய குரலில், அதைவிட அந்த கதையின் நுட்பமான சுருக்கத்தை மிக விரைவாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற மங்கை அவர்களை அன்போடு அழைக்கின்ற இந்த நேரம். நீங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இந்த நிகழ்வை செய்கிறோம். மிக சிறப்பாக மங்கை அவர்கள் அதை எடுத்து கொடுக்கிற விதம் எல்லோரையும் கிரகிக்க வைக்கின்றது. அந்த வகையில் இன்று பாகம் 23 சந்திக்க போகிறோம். வணக்கம் மங்கை. வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களே. வணக்கம் வணக்கம். எங்கே உங்கள் 23வது அங்கத்தை தாருங்கள். ராமாயண கதைகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று 23ஆம் பாகம், மகுடம் ஏற்காத மனம். சென்ற பாகத்துல தசரதன் இறந்துட்டாரு. இறந்த வசிஷ்டர் கிட்ட தகவல் சொல்றாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் அவர் பிள்ளைகள் யாருமே இல்ல, அதனால உயிரிழந்தது பரிதாபமா இறந்திருக்காரு. அத பரதனுக்கும் சத்ருகனுக்கும் தகவல் சொல்லி அனுப்ப அரசரின் உடலை எண்ணெய் கொப்பரையில வைங்க, பாதுகாப்பா எண்ணெய் கொப்பரையில வச்சுட்டாங்க. வச்சுட்டு அவங்க 2 பேருக்கும் சொல்லி அனுப்புறாங்க, பரதனுக்கும் சத்ருகனுக்கும் சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அந்த தகவல் இறந்துட்டாருன்னு சொல்லாம கூட்டிப்பாங்க சொல்லிடுறாங்க. இப்போ போயிட்டு வசிஷ்டரோட தூதர்கள் கேகய நாட்டுல போயிட்டாங்க. போயிட்டு அவங்க பரதனுக்கு அந்த இவங்க கிளம்புறாங்க இல்லையா, அதே நேரத்துல பரதனுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அது என்னன்னா, தன் தந்தை தலையை விரித்து கொண்டிருப்பது போலவும் ராஜ நாகரிகத்திற்கு பொருந்தாதது போல கழுதைய பூட்டி தேர்ல போற மாதிரி கனவு வருது. அந்த மலை உச்சியில இருந்து தவறி விழுந்துடுறாரு. விழுந்து கொப்பரையில விழுந்துடுறாரு. அத மாதிரி கனவு வருது பரதனுக்கு. என்ன முக கலக்கமா இருக்கீங்களேன்னு கேட்கும்போது இந்த விவரத்தை சொல்றாரு. சொன்னதும் அந்த சமயம் வசிஷ்டரோட தூதர்கள் வராங்க. தசரதன் உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அயோத்திக்கு உங்களை அழைத்து வர சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இப்படி மட்டும் சொல்லுவாங்க. அவர் தசரதர் இறந்தா மாதிரி சொல்லல. கலக்கத்தோட பரதன் இன்னும் அதிகமாயிடுது. கனவு கண்டது வேற, இவங்க வேற கூப்பிடுறாங்களே சொல்லிட்டு கலக்கத்தோட கிளம்புறாரு பரதர். அப்ப சத்ருகனுமா மாமன் கிட்ட சொல்லிட்டு வரன்னு சொல்லிட்டு 2 பேரா போறாங்க. காடு மலை ஆறுகளை எல்லாம் கடந்து 8வது நாள் போய் சேர்றாங்க அயோத்திக்கு. இங்க இருந்து கிளம்பி 8வது நாள் போய் சேர்றாங்க. மக்கள் உற்சாகம் இல்லாம இருக்கிறாங்க. பாக்குறான், பரதன் பாக்குறான், அரண்மனைக்குள்ள நுழையறான். கோபம் சூழ்ந்தது ஒரு அமைதி. உள்ளே நுழைந்ததும் அவங்க தாய் கைகேயி அவனை மகிழ்ச்சியோட கூப்பிடுறா, சந்தோஷம் கூப்பிடுறா. தந்தை எங்கே என்று பரதன் கேட்டான். அதற்கு உலக உயிர்கள் யாவும் முடிவில் அடைகின்ற உத்தம கதியை அவர் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்றான். அந்த கைகேயி சொல்றா, சர்வ சாதாரணமா சொல்றாங்க. மூர்ச்சையாகி பரதன் விழுந்துறான். மன்னன் இறந்து போனத கேட்டு மகன் யாரும் அருகில இல்லாத சமயம் இறந்தாருன்னு சொல்லிட்டு ராமனும் சீதையும் இல்ல, காட்டுக்கு போயிடும், இவங்களும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவாசமா சொல்றா கைதேயி. சொன்னது அதிர்ந்து போன பரதன், உத்தமமான எங்க அண்ணன் ஏன் காட்டுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ராமன் உன் தந்தை பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்துட்டார், நானும் நீதான் நாட்டை ஆள வேண்டும் என்று விரும்பினேன், அதனால நானு 2 வரங்கள் கேட்டேன். ஒன்று பட்டாபிஷேகம் நடக்கணும் பரதனுக்கு, வனவாசி போகணும் சொல்லிட்டு கேட்டேன். 2 வரத்தையும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது பரதன் தீரினான். அடி பாவி, என்ன காரியம் செய்திருக்கிறாய்? உன்னை பார்க்க பெண் என்று தோன்றவில்லை. இந்த குலத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய தந்தைக்கு மனைவியாக வந்தாயோ? நெருப்பை அறியாமல் அணைத்துக் கொள்ளும் விட்டிலை போன்ற, நெருப்புன்னு தெரியாம விட்டிலை பூச்சி போய் என் தந்தை உன்னை மணந்து கொண்டார். உன் கொடுமையான இந்த கொடுமை தாங்காம தந்தையே கொன்று விட்டாய்.
என் தந்தை எவ்வளவு உத்தமமானவர் சொல்லிட்டு கண் கலங்குறான். தமையனை காட்டுக்கு அனுப்பினாய், இப்படியும் இருப்பாங்களா? கடுமையான கோபத்தோட திட்டி மயக்கம் தெளிந்து விழுந்ததுக்கு அப்புறம் மயக்கம் தெளிந்து எழுந்து சுமந்திரனை மந்திரி எல்லாருமா சேர்ந்து மெல்ல பரதனை நடக்க வச்சு அவனை கதறலை கேட்ட கோசலை அங்க இருந்து வந்துடுறாங்க. பரதனோட கதறலை கேட்டு கோசலை வந்துடுறாங்க. பரதனும் தாய கோசலைய அப்படியே கட்டி தழுவி அழுகுறான். அப்ப அன்னையே, என் மீது எந்த குற்றமும் இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். அதற்கு கோசலை சுமித்திரை 2 பேரும், நீ உத்தமன், லட்சுமணனை போலவே நீயும் அண்ணனை மிகவும் நேசிப்பவன், கவலைப்படாதே என்று சொல்லி தேற்றினார்கள். வசிஷ்ட முனிவர் அங்க வந்துட்டாரு. பரதா, வருத்தப்பட வேண்டாம், உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகளை உடனே செய், இப்பொழுது அதுதான் முக்கியம். பரதனும் சற்று ஆறுதல் அடைந்து பின் அனைவரும் சென்று தசரதனுடைய உடல் எண்ணெய் கொப்பரையில இருந்து எடுத்து வெளியே எடுத்து துடைத்து நவரத்தினங்கள் பதித்த கட்டிலில் படுக்க வைத்து, அப்பொழுது பரதன் தன் தந்தையை கத்திய கொண்டு அழுதான். தந்தையை கைகேயின் பேச்சை கேட்டு தர்மவான் ராமனை காட்டிற்கு அனுப்பிவிட்டீர்களே, நான் அரசாக வேண்டும் என்று எப்படி நினைத்தீர்கள்? நான் மட்டும் இங்கிருந்து என் உயிரை கொடுத்தேனும் இதை தடுத்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறான் பரதன். வசிஷ்டர், அமைதியா இரு பரதா, நீ தந்தைக்கு பிரேத கிரியைகளை தாமதமின்றி செய்யணும்னு சொல்லிட்டு ரித்விக்குகளும் அந்தணர்களும் ஆசாரியர்களும் ஹோமக்கினிகளும் அவர்களுக்கு உதவி செய்பவர்களும் பரிசாகர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து அரசனுடைய உடலை அலங்கரித்து பல்லக்குல வச்சு மயானத்துக்கு கொண்டு சென்றனர். பத்மகம், தேவதாரு முதலிய மனம் வீசும் மரக்கட்டைகளை சிதையாக அடுக்கினார்கள். சிதையா அடுக்குவாங்க இல்லையா, அது மாதிரி அடுக்கி அவரை படுத்து வைக்கிறாங்க. மனம் வீசுற அந்த மரக்கட்டைகள். பரதனும் சத்ருகனனும் ராஜகுலத்துல பெண்கள் சீதையை 3 முறை வலம் வணங்கினார்கள். போதா மேத விதிப்படி மந்திரங்களை உச்சரித்து பரதனுக்கு சிதை நெருப்பு வச்சு மூட்டி அவங்க சடங்குகள் முடிந்த பிறகு அரண்மனைக்கு போயிட்டாங்க. 10 நாட்கள் கழித்து 11வது நாள் புண்ணியாக வாசனம் செய்யறாங்க. நவசிராத்தம் முதலிய சுத்திகளை எல்லாம் செஞ்சுட்டு 12வது நாளில சோடச சிராத்தம், மாசிகம், சபிண்டீகரணம் முதலிய கிரியைகளும் செஞ்சு முறைப்படி அந்தணர்களுக்கும் வறியவர்களுக்கும் பரத பசுக்களையும் ஆடை அணிகலன்களையும் தானமாக வழங்கி 13ஆம் நாள் காலையில பரதன் சத்ருகனர் 2 பேரும் சுற்றத்தாருடன் எரியூட்டப்பட்ட மயானத்துக்கு போய் எல்லா கிரியைகளையும் நடந்து எல்லாத்தையும் முடிச்சு தவறாமல் எல்லாத்தையும் செய்து முடிச்சு அரண்மனைக்கு திரும்பினார்கள். இந்த பாகம் இதோட முடியுது. சரி, இப்ப இந்த தசரதன் இறப்பு விழாவுக்கு பரதனும் சத்ருகனன்றது, ஆனா ராமன் வரையில ராமன் காட்டிலேயே இருந்துட்டார். பரதனும் சத்ருகனும் மட்டும்தான் செய்யறாங்க. அதான், அப்ப இறப்பு வீட்டுக்கும் அவரை அழைக்கவில்லை, ராமனை அழைக்கவில்லை. சரி சரி, சரி, கேள்வியா? அவரு சிதை அடுக்குனாங்க இல்லையா, அவரு இறந்ததுக்கு சிதை அடுக்கி மரக்கட்டை சிதை அடுக்குனாங்க இல்லையா, அது எந்த மரக்கட்டை? ஓகே, சிதை அடுக்கப்பட்ட அந்த மரக்கட்டையின் பெயர் என்ன? சந்தன மரக்கட்டையில ஒரு பெயர் என்ன? ஓகே, அதை உங்கள் விடையாக நீங்கள் தந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நாங்கள் சொன்ன 60 பாகங்களுக்கு இந்த ராமாயண கதை தொடர போகிறோம். அவை இந்த கதையின் ஒவ்வொரு பாகத்துக்கும் பின்னால் நாங்கள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலை தருபவர்களுக்கான ஒரு பரிசு காத்திருக்கின்றது. எனவே நீங்கள் எழுதாதவர்கள் இப்பவாவது இனிவரும் பதிவுகள், அதாவது இனிவரும் தொடர்கள் எழுதினீர்கள் என்றால் உங்களுக்கான பரிசுகள் கிடைக்கும் என்ற அன்பு கட்டளையோட நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவு செய்ய போகிறோம். பாகம் 23 இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.